ஆப்கானிஸ்தானில் இந்திய பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானது என்று சற்று முன்பு அண்மை செய்தியை பார்த்தோம். ஆனால் தற்பொழுது அது இந்திய விமானம் இல்லை என்று மத்திய விமான போக்குவரத்து துறை விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜீவ். ஆப்கானிஸ்தானில் விபத்துக்குள்ளானது இந்திய விமானம் இல்லை என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த விமானம் எந்த விமானம், எந்தெந்த பயணிகள்லாம் அங்க அந்த விமானத்துல இருந்தாங்க, என்ன விவரம் அது குறித்து? ராதா, சிறிது நேரம் முன்பாக தான் இந்த செய்தியை நாம் பார்த்திருந்தோம். அதாவது ஆப்கானிஸ்தான்ல இந்திய பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதா அங்க அந்நாட்டு ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டு வந்திருந்ததாக தொடர்ந்து இந்த செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தற்போது இந்திய விமானம் இந்த விபத்தில் சிக்கவில்லை, அதாவது அது விபத்தில் சிக்கியது இந்திய விமானம் அல்ல என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தற்போது விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் விபத்தில் சிக்கிய அந்த விமானமானது மொரோக்கோ நாட்டை சேர்ந்தது என்றும் இது ஒரு சிறிய வகை விமானம் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. அதாவது ரஷ்ய போக்குவரத்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளுடைய அந்த தகவலின்படி பார்த்தோம் என்றால் இந்த ரஷ்யாவை சேர்ந்த இந்த விமானம் 6 பேருடன் பயணித்ததாக தெரிகிறது. அதே போல இந்த விமானமானது நேற்று இரவு அந்த மலைப்பகுதி சென்று கொண்டிருந்த பொழுது ரேடார் இதிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அதன் பின்பு மலைப்பகுதிகளில் கீழே விழுந்து விபத்துக்குள் ஆனதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த விமானத்தை மீட்பதற்காக, விமானத்தில் பயணித்தவர்களை மீட்பதற்காக அந்நாட்டு மீட்பு குழு அனுப்பப்பட்டதாக அந்நாட்டு அரசு ஒரு விளக்கத்தை இன்று காலை தெரிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த விமானம் ரஷ்யாவை சேர்ந்தது என்றும், அதே போல இந்த பிரான்சில் தயாரிக்கப்பட்ட இந்த டெசால்ட் ஃபால்கான் 10 ரகம் அந்த ஜெட் விமானமானது இந்த ரகத்தை சேர்ந்தது என்றும் ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்தியாவை வழியாக அந்த உஸ்பெகிஸ்தான் வழியாக இந்த மாஸ்கோவிற்கு சென்றிருந்த போதுதான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து கிளம்பியதன் காரணமாக இது இந்திய நாட்டை சேர்ந்த விமானமாக கருதப்பட்டிருக்கலாம். இதன் காரணமாகவே இந்திய பயணிகள் விமானம் இந்த விபத்துக்குள் ஆனதாக நேற்று இரவு முதலே இந்த தகவலானது அந்த நாட்டு ஊடகங்கள் வாயிலாக வெளியான நிலையில் தற்போது இந்த விமானமானது இந்தியா நாட்டை சேர்ந்தது அல்ல என்ற ஒரு விளக்கம் மத்திய அரசு தற்போது வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல இந்த விமானத்தில் 6 பேர் பயணித்ததாக கூறப்படுகிறது. அந்த 6 பேருக்கு என்ன ஆயிற்று, அவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டார்களா அல்லது அந்த விமானமானது மீட்கப்பட்டதா போன்ற விஷயங்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அந்நாட்டு அரசால் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் மிக விரைவில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்களா, ஏனென்றால் இந்தியாவிலிருந்து இந்த விமானம் புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்து ஏதேனும் அந்த யாரேனும் அந்த விமானத்தில் பயணித்தார்களா போன்ற விஷயங்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாலும் அதே போல அந்நாட்டு அரசாலும் வெளியிடப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.